நல்லா இருக்கா? எப்படி பருப்பு மொறு மொறுன்னு பாசிப்பருப்பு பக்கோடா செஞ்சிடலாமா? பாசிப்பருப்பா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஊறின பருப்பா 10 நிமிஷம் ஜல்லடையிட்டு போட்டு வச்சுக்கலாம். என்னது ஜல்லடையில? பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அரைக்கிறதுக்கும் பக்குவம் இருக்கு. நைஸா அரைக்க கூடாது, நரன்னு அரைக்கணும். கிண்டி விட்டு அரைக்கணும், அப்பதான் நல்லா வரும். பாருங்க எப்படி நரன்னு இருக்குன்னு. இதுவே தண்ணி தான், இதோட நம்ம ட்ரையா அரைச்சிருக்கணும், அப்பதான் மொறுன்னு இருக்கும். இப்ப இது கூட ஒரு பல்லாரியை பொடிசா அடி போட்டுக்கலாம். கருவேப்பிலையே நல்லா நைஸா அடி போடணும், அப்பதான் குழந்தைங்க கழிக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டு, இஞ்சியா பொடிசா அடி போடணும், பூண்டை தட்டி போடணும். நான் பச்சை மிளகாய் வரல, மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், அப்போ கலரும் நல்லா இருக்கும், காரமும் கரெக்டா இருக்கும். பெருங்காயத்தூள், ஏய் ஓடங்கோடு ஆஸ்கல். நான் லைட்டா தண்ணியா இருக்குன்னு சொன்னேன்ல, அதனால கடலை மாவு போட்டுக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், என்ன சூடாயிடுச்சு, போட்டுடலாம். பக்கடா வந்து உருண்டையா போட்டுறாதீங்க, உதிரியா போடுங்க. நம்ம வந்து உருண்டையா போட்டோம்னா மொறுமொறுப்பே இருக்காது. இப்ப கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா போடுங்க, என்ன மேல பட்டுரும். குட்டிக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? மொறுன்னு பாசிப்பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்துடலாமா? நல்லா இருக்கா? எப்படி இன்னைக்கு உனக்கு சாப்பாடு என்னது ஸ்கூலுக்கு? தயிர் சாதம், கூட்டுக்கு இதுதான் கொண்டு போவேன். நல்லா இருக்கும். என்னம்மா ஸ்கூலுக்கா? டைம் ஆயிட்டா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டா? சரி ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புவோம். என் பேர் செல்வராஜ், என் விருப்பப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என் பேர் சதீஷ், விருப்பப்பட்டு தான் வீடியோ எடுத்துருக்கேன். எந்த ஊரு? ஆவரகுளம். எப்படி? ஆவரகுளம். ஆவரகுளம். சரி.